தெரியுமா? உங்க தம்பி இருக்கார்ல, அவரு நிலாவை லவ் பண்றாராம். நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அங்கிருந்து இங்க வந்திருக்காராம். ஏங்க துளசி, அதெல்லாம் இப்ப எதுக்குங்க சொல்றீங்க? இருக்கட்டும், பரவாயில்ல, விடுங்க. இல்ல சார், அவங்களுக்கு தெளிவா சொல்லணும்ல, அப்பதானே தெரியும். என்னடா தம்பி சொல்றா இவன்? அர்ஜுன், என்ன சொல்லுங்க சார், கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. ஏங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா? கிருத்தி, சாரி, ஏதோ ஒரு பந்தால அப்படிலாம் சொல்லிட்டேன். ப்ளீஸ் இந்த பொண்ணு முன்னாடி என் மானத்தை வாங்கிடாத. அர்ஜுன், உண்மை தெரியாம என்னெல்லாம் பேசிட்ட நீ, பைத்தியம். ப்ளீஸ் கிருத்தி, சும்மா இரு கொஞ்ச நேரம். என்ன சார், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, எங்கள் அக்காவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, அதான் ஷாக் ஆயிட்டா. அப்போ நிலா உங்களை லவ் பண்றது உங்க அக்காக்கு தெரியாதா? தெரியாது. ஆமா, நிலா உங்களை எத்தனை வருஷமா லவ் பண்றாங்க? அது நிறைய வருஷமா லவ் பண்றா. அது மட்டும் இல்ல, நான் நிலாவுக்கு ரொம்ப பயம் தெரியுமா? நிலா ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டா கூட என் பேரை கேட்டாலே அப்படி பயப்படுவா. ரைட்டு, வில்லங்கத்தை தம்பி விலைக்கு வாங்க போறாரு. ஆமா சார், நிலா தான் உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, உண்மையாவா? ஆமா, ஏன் இப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க கேக்குறத பார்த்தா நான் ஏதோ பொய் சொல்ற மாதிரில இருக்கு. எல்லாமே உண்மைதான். நிலா தான் என்னை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா. நிலா தான் என்னை லவ் பண்றேன்னு சொன்னா. நான் லவ் பண்ணேன்னா செத்துருவேன்னு சொன்னான். ஓ, அப்படிலாம் வர நடந்திருக்கா? ம். ஆமா ஆமா, இத நிலா உங்ககிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வீட்டுல யாருக்கும் தெரியாது. நீங்க தயவு செஞ்சு இவங்க கிட்ட சொன்ன மாதிரி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. பாவம், நிலா ரொம்ப பயப்படுவா. ஓகே சார், ஓகே சார், நான் சொல்ல மாட்டேன் யார்கிட்டயும். இங்கே தான் இருக்கிறீங்களா? நிலா பாப்பா, அம்மா உங்களை வர சொன்னாங்க. இவங்க தான் துளசி, அவங்க அம்மா இல்ல? நிலா பாப்பா, அம்மா உங்களை வர சொன்னாங்க. சரிங்கக்கா, நீங்க போங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆ சரி நிலா பாப்பா. என்னது, இவங்க தான் நிலாவா? ஆமாடா ஆமா, பைத்தியக்காரா, யாரு நிலான்னு தெரியாம இவ்வளோ கதை விட்டு வச்சிருக்கா அவகிட்ட. மாட்டினியா? போ, அவ மாமா கிட்ட போய் சொல்ல போறா. உன்னை தூக்கி மரத்துல கட்டி வச்சு பின்னி எடுக்க போறாங்க. ஹலோ சார், கொஞ்சம் இங்க வரீங்களா? நிலா, நீங்க நிலான்னு தெரியாம நான் சும்மா சாரிங்க. சாரி சாரி. அது எப்படி சார், நான் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணனா? நீங்க இல்லனா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லியிருக்கேன், பாருங்களேன். சாரி நிலா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் சும்மா ஃபன்னுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன். ஆனா நீங்க தான் நிலான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டீங்க, அதானே? நிலா, சாரி நிலா, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க ப்ளீஸ் நிலா. நிலா, அவன் ரொம்ப விளையாட்டு பிள்ளை, சும்மா விளையாட்டுக்காக இப்படி பண்ணியிருப்பான். சாரி நிலா, இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது. சாரி நிலா, அவனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, நீங்க எதுக்குங்க சாரி கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் விளையாட்டாக தான் எடுத்துக்கிட்டேன், சீரியஸாக இல்லை. என்ன ஒன்று, பொய் சொல்லலாம், இவர் கொஞ்சம் ஓவராகவே போயிட்டாரு. ஹலோ, தலையெல்லாம் குஞ்சு நிற்க தேவையில்ல, நானும் இதை விளையாட்டாவே எடுத்துக்கிறேன். நல்ல வேலை, அப்பா அம்மா பாட்டி தாத்தா நிரஞ்சன் கிட்டலாம் இந்த மாதிரி பேசல. பேசியிருந்தா நீங்கள் அவ்வளோதான். சரி, அம்மா கூப்பிட்டாங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். மானத்தை வாங்கிட்டேடா, நீ ஏன்டா அப்படி இருக்க? விளையாட்டுத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. இங்க பாரு அர்ஜுன், ஒழுங்கா அமைதியாரு சொல்லிட்டேன். மொத்த பொண்ணுங்க மாதிரிலாம் நிலா கிடையாது, அதை மனசுல வச்சுக்கோ. கிருத்தி, நான் சும்மா தான் சொன்னேன். ஏய், நீ சும்மா சொன்னா வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க. வேற யார் காதுலலாம் விழுந்துருச்சுன்னா என்ன ஆகுறது? பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் தெரியுமா? உன்னால அந்த பொண்ணுக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கும். ஏன்டா அப்படி இருக்க? அவ ஏதோ நல்ல பொண்ணா இருக்கவோ உன்னை விட்டுட்டு போறா. வேற யாராவது இருந்திருந்தா அவ்வளோதான். இதே இடத்துல நான் இருந்திருந்தா கூட உன் கதையை முடிச்சிட்டு இருப்பேன். ஸ்டூபிட். ஏன் தம்பி, நிலா ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? அப்படிலாம் பேசாதீங்க. பாவம், அந்த பொண்ணா இருக்கவோ விட்டுட்டு போகுது. வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை தானே இருக்கும். சாரிக்கா, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சரி தம்பி, இருக்கட்டும். அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்டுட்டீங்க, அந்த பொண்ணு உங்களை மன்னிச்சிட்டா. அப்புறம் நாங்கள்லாம் என்ன சொல்கிறது? இனிமே வச்சு பார்த்து நடந்துக்கோங்க.
ஆ சரிக்கா. ச்சே, இவ தான் நிலான்னு தெரியாம கண்டபடி பேசிட்டோமே. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஃபர்ஸ்டே நிலா கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டோமே. இனிமே அவ எப்படி நம்மள மதிப்பா? ஆனா பரவாயில்ல, இவ ரொம்ப நல்ல பொண்ணு தான். கண்டிப்பா வேற யாராவது இருந்திருந்தா வீட்டில் சொல்லி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. உண்மையாவே நிலா நல்ல பொண்ணு தான். சாரி நிலா. ஏங்க எப்படிங்க இருக்கீங்க? நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேம்மா, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏங்க நீங்க எப்படிங்க வெளியே வந்தீங்க? உங்களே அவங்க அடிச்சு தானே வச்சிருந்தாங்க. நீங்க மட்டும் எப்படிங்க வெளியே வந்தீங்க? எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதாம்மா. நம்ம எந்த தப்பும் பண்ணலன்னு அந்த கடவுளுக்கே தெரியும். அதனாலதான் இத்தனை வருஷம் கழிச்சு நம்மள விடுதலை பண்ண வச்சிருக்காரு. அதுவும் நம்ம நிலா மூலியமா. நிலா மூலியமாவா? என்னங்க சொல்றீங்க? நம்ம நிலா பாப்பா ஊர்ல இருந்து வந்ததுல அதுக்கு மறுநாள் காலையில. சரிடி, நான் அப்படி இங்கேலாம் இருந்துட மாட்டேன். கண்டிப்பா ஒரு நாள் ஊருக்கு வருவேன். அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. வருவேன். ம் ஆமாம். ஆ சரி, ஓகே. பத்திரமா இரு, வெளியிலலாம் போயிடாத என்ன? ஆ சொல்கிறேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். ஆ ஐயோ, ஏதோ கிழிச்சிருச்சோ கையில், வலிக்குது. ஆ ஏய், ஒரு நிமிஷம் இருடி, நான் கால் பண்ணுறேன். என்னாச்சு? எங்கே இடிச்சிட்டு இருக்கோம்? ஐயோ, ரத்தம் வருது. ஆ செம்மையா எரியுது. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி கையை க்ளீன் பண்ணிட்டு மருந்து போட்டுப்போம். இல்லைனா ஏன் இந்த பக்கம்லாம் வர நம்மளையே திட்டுவாங்க. ஆல்ரெடி நம்மளை வீட்டை விட்டு வெளியவே விட மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா பயப்படுவாங்க. முதல்ல இங்கேருந்து போயிடுவோம். ஐயோ, எங்க நிலா நிலா பார்த்துட்டேன். எங்க நிலாவை பார்த்துட்டேன். பண்ணாத தப்புக்கு எங்களை இப்படி அடைச்சு வச்சு கொடுமை பண்ணீங்கல்ல, இனிமே உங்களுக்கு இருக்குடா. இப்படிதாம்மா நிலாவோட ரத்தம் பட்டு அந்த மரத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சது. ரொம்ப சந்தோஷங்க. நீங்களாச்சும் விடுதலை ஆனீங்களே. நான் பாருங்க இந்த வீட்டுக்குள்ள எப்படி அடப்பட்டு இருக்கேன். கவலைப்படாதம்மா, உன்னை இங்கிருந்து காப்பாத்த நம்ம நிலா கண்டிப்பா வருவா. உனக்கும் ஒரு நாள் விடுதலை கிடைக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். ஏங்க, நிலாவையும் நம்ம குடும்பத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த பாவிங்க அவங்க வாரிசெல்லாம் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துட போகுதுங்க. எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேம்மா. இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லையேம்மா. ஏங்க, கொஞ்ச நாள் காத்துருங்க. அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது சக்தி கிடைக்கும். என்னம்மா சொல்ற? ஆமாங்க, அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது சக்தி கிடைக்கும். அது மூலயமா நீங்க அவங்கள கட்டுப்படுத்தலாம். நம்ம நிலாவையும் பார்த்துக்கலாம், குடும்பத்தையும் பார்த்துக்கலாம். சரிம்மா, நான் அந்த மரத்தை விட்டு விடுதலையான அன்னைக்கு ராத்திரியே நிலாவை போய் பார்த்து பேசினேன். ஆனா நான் பேசுற எதுவுமே நிலாக்கு கேட்கல. கவலைப்படாதீங்க, ஒரு நாள் நிலாக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். நம்மள இந்த நிலைமையில ஆக்கினவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாதுங்க. ஆமாமா, அவங்களை யாரையும் விடவே கூடாது. கண்டிப்பா அவங்க எல்லாரையும் பழி வாங்கியே ஆகணும். கடவுள் நம்ம கூட துணைக்கு இருக்காரு. நீ கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள இருந்து விடுதலை ஆகி வெளியே வருவ. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் காத்துக்கிட்டு இருக்கேன், உனக்காக காத்துட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள இந்த நிலைமைக்கு ஆக்குனவங்கள பழி வாங்கலாம். ஆமாங்க, ஆமா. அவங்க யாரும் உயிரோட இருக்கவே கூடாது. நம்ம என்னென்ன வலியும் வேதனையும் அனுபவிச்சோமோ அது எல்லாத்தையும் அவங்களும் அனுபவிக்கணும். கண்டிப்பா நடக்கும்மா, கண்டிப்பா நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் நிரஞ்சன். உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நீங்கள் எங்கேயோ போகிறீங்க வரீங்க, உங்களை பார்க்கவே முடியல. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல. பிஸிலாம் இல்லைங்க, சும்மா அப்பாக்கும் தாத்தாக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு போனேன். தேங்க்ஸ்லாம் எதுக்குங்க? எங்க வீட்டு பொண்ணு நான் கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வரல, தூக்கிட்டு வந்திருக்க. இவ்வளவு வெயிட் எப்படிடா தூக்கிட்டு வந்த? ஏய், அடிச்சிருவேண்டா. உண்மையா தான் சொல்றேன். அவ எவ்வளவு வெயிட் தெரியுமா? பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்கா, செம்ம வெயிட் அவ. எனக்கு அந்த டைம்ல வெயிட்லாம் தெரியல, பயம் தான் இருந்தது. நம்ம வீட்டு பொண்ணு இங்க வந்து படுத்திருக்காங்களேன்னு. என்னது, நான் படுத்துட்டு இருந்தேனா? ஏங்க, நான் மயக்கம் போட்டு விழுந்திருந்தேன் தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. மாடியில இருந்து பார்க்கும்போது படுத்துட்டு இருந்த மாதிரி இருந்ததுங்க. அதை பார்த்துட்டு தான் நானே கீழே இறங்கி வந்தேன். என்னடா இது, யாரோ படுத்துட்டு இருக்காங்கன்னு.
ஏய் என்ன எல்லாம் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன், நம்பலன்னா அது உங்க இஷ்டம். எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? என்ன ஒரு டிக்கெட் குறையிற மாதிரி இருக்கு. யாரை கேட்குற ஐஷு? அதான் உங்க இளவரசி நிலாவை கேட்டேன். நிலாவா? நிலா உள்ள பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருக்காமா, கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. ஓ, கிச்சன் க்ளீன் பண்றாளா? நிலாக்கு ஏத்த வேலை தான். ஐஷு பார்த்து பேசு. அது என்ன அர்ஜுன், நிலாவை சொன்னா உனக்கும் வருது? நான் ஒன்றும் தப்பா சொல்லிடலையே, அவளுக்கு ஏத்த வேலையை அவ செய்யறான் தான் சொன்னேன். ஐஷு இங்க பாரு ஐஷு, என் தங்கச்சிக்கு எப்பவுமே சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த சோம்பேறித்தனமா உட்காந்து ஓப்பி அடிக்கிற வேலை எல்லாம் தெரியாது. அவ எப்பவுமே வீட்டுல இருக்க வேலையும் சேர்த்து பாப்பா. பணக்கார திமிரும் கிடையாது, படிச்ச திமிரும் என் தங்கச்சி கிட்ட கிடையாது. மத்தவங்க மாதிரி என் தங்கச்சி இல்ல, அது தெரிஞ்சுக்கோ. படிச்ச திமிரா? என்னங்க, உங்க தங்கச்சி ஒரு பிஎஸ்சி படிச்சிருப்பாங்களா, ஒரு பிஏ முடிச்சிருப்பாங்களா? நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் ஒரு ஃபேஷன் டிசைனர். மந்த்லி எனக்கு ஒரு 40K-லேருந்து 50K சேலரி வரும். உங்களுக்கு தெரியுமா? உங்கள் நிலா வேலைக்கு போனால் மிஞ்சி மிஞ்சி என்ன மாதம் ஒரு 10,000-லேருந்து 15,000 சம்பாதிப்பாங்களா? அவ்வளோதான். சும்மா அப்படியே ஓவரா பந்தா காட்டுறது. ஐஷு தயவு செஞ்சு இங்க இருந்து போறியா? சாரி நிரஞ்சன், அவ அப்படிதான். தப்பா பேசியிருந்தா சாரிண்ணா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் பார்த்து பேச சொல்லு. என்ன மாதிரி எல்லாம் அமைதியா இருக்க மாட்டாங்க, வேற யாராவது கேட்டா பிரச்சனை ஆயிடும். ஏய், ஏன் ஐஷு, உனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாதா? நான் கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு அந்த நிலாவை கண்டாலே பிடிக்கல. ஆமா ஆமா, பிடிக்காதுதான். ஏன்னா அவ உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணெல்லாம் இல்லல, ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால உனக்கு பிடிக்கல. அர்ஜுன் அண்ணா, எதுக்கு ஐஷு எப்படிலாம் பேசுறீங்க? ஹலோ ஜால்ரா மேடம், நீங்க கொஞ்சம் வாய மூடிட்டு போறீங்களா? இப்ப என் மேல இருக்க கோவத்தை எதுக்கு அர்ஜுன் அவ மேல காமிச்சீங்க? எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? நீ ஏன் நிலாவை அப்படிலாம் பேசுற? உனக்கு என்ன கோவம் நிலா மேல? எனக்கு அவளையும் பிடிக்கல, அவ பேரையும் பிடிக்கல. அதுக்காக நாங்க எதுவும் பண்ண முடியாது. நீ இந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கோ. ச்சே, அவளுக்கு ஏன்டா எல்லாரும் இப்படி ஜால்ரா அடிக்கிறீங்கன்னு தெரியல. அண்ணி, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சதுமா, நம்ம போலாம். இதோட ஈவினிங் தான். ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யணும், காஃபி போடணும், சமைக்கணும். அண்ணி, சர்வெண்ட் யாராவது வச்சுக்கலாம்ல? ஐயோ, சமையலுக்கு மட்டும் சர்வெண்ட் வைக்கிறதா? அத்தைக்கு மாமாவுக்கும் சுத்தமாக பிடிக்காது. நம்ம வீட்டு ஆளுங்க தான் சமைக்கணும், அப்பதான் அத்தையும் மாமாவும் சாப்பிடுவாங்க. அதனால தான் சமைக்க மட்டும் நான் யாரையும் விடுறதில்ல. அப்படியா? சரி. ஆமா, நிலாவும் அறிவழகியும் எங்க? இதோ இங்க இருக்கோம். ஏமா நிலா இந்த வேலை உனக்கு? மகாராணி மாதிரி வீட்டில் உட்காந்துருக்கிறத விட்டுட்டு பாத்திரம் கழுவுற, கிச்சனை க்ளீன் பண்ற, என்னம்மா இது? அத்தை, சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா ஓப்பி அடிக்கிறது போர் அடிக்குது அத்தை. அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணணும்ல. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாருமே வேலை செய்வாங்க, யாருக்குமே ஈகோலாம் இருக்காதுன்னு பாட்டி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அம்மா கூட வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் நான் வேலை செஞ்சேன் என்னத்தை? அதில் ஒன்றும் தப்பில்லை. நீ ரொம்ப நல்ல பொண்ணு நிலா. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நல்லா வளர்த்துருக்காங்க. நிலா, அறிவு, போங்கம்மா, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. நிலா, அண்ணி சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போமா, ரொம்ப டயர்டாக இருக்கு. சரி வாங்க. அறிவு, நீ இங்கே தான் இருக்கியா? இந்த வந்துருச்சு 7:30. என்ன ஸ்லோ மோஷன் சுந்தரி, என்ன வேணும்? நம்ம அத்தை காப்பி கேட்டாங்க, அதான் கேட்கலான்னு வந்தேன். இவ்வளோ நேரம் மாடு மாதிரி நின்று இங்கே வேலை செஞ்சுருக்கோம், இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறேன். காப்பி வேணுமா? அதுக்கு காப்பி காப்பிலாம் போட முடியாதுன்னு சொல்லு. சரி அறிவு. சுந்தரி, என்ன? நான் சொன்னது அப்படியெல்லாம் போய் சொல்லாத. ஒரு 1/2 hour ஆகுமா, எடுத்துட்டு வராங்களாம், போட்டுன்னு சொல்லு, புரியுதா? சரி. பாரு நிலா, இப்போ தானே வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே பாரு எங்கள் மாமியார் இருக்கே, எப்பப்பப்பா அது தொல்லை தாங்க முடியல, இங்கே வந்து ஆரம்பிச்சிருச்சு. சரிங்க அண்ணி, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அம்மா இப்போ தான் அப்பாவுக்கு காஃபி போட்டாங்க. காஃபி எப்படியும் சூடாக தான் இருக்கும், நீங்கள் அதையே எடுத்துகிட்டு போய் கொடுங்க. சரி நிலா, நான் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரேன், நீ போமா. ஓகே. அத்தை, இப்போ கால்வலி பரவாயில்லையா? பரவாயில்ல. அத்தை, என்ன காஃபி கொண்டு வரல? அத்தை, உங்கள் மூஞ்சிக்கெல்லாம் காப்பி கிடையாதுன்னு சொல்லிட்டா அத்தை. எவ்வளோ திமிர் பத்தியா அவளுக்கு? ஏண்டி அப்படியா சொன்னா? ஆமா அத்தை,
அது மட்டும் இல்ல, அதுக்கெல்லாம் காப்பி ஒரு கேடான்னு கேக்குற அத்தை. எவ்வளவு திமிரு இருக்கும் அந்த நாய்க்கு. வரட்டும், இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. அத்தை, இது மட்டும் இல்ல, உங்களை கண்ணா பின்னான்னு திட்டுறா பின்னாடி. எப்பா ஆள் இல்லைனா ரெண்டும் எப்படி போட்டு கொடுக்குதுங்க. அவகிட்ட நீங்க கொஞ்சம் பார்த்தே நடந்துக்குங்க அத்தை. உங்களை மதிக்கிறதே கிடையாது. இங்க வந்ததும் பாத்தீங்களா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா ஏதாவது ஒன்று வந்து கவனிக்கிறாளா பாருங்க. நான் தான் உங்க கூடவே இருந்து உங்களை பாத்துக்கிறேன்ல அத்தை. இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு. அத்தை, ஐயோ, என்ன வந்து நிக்கிறா? ஒருவேளை நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ? என்ன இவ வந்து நிக்கிறா? நம்ம சொன்னதை கேட்டிருப்பாளோ? வாடி வா. என்ன, என் மூச்சுக்கெல்லாம் காஃபி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாமே? அத்தை, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சாதா காஃபி கொடுக்கக்கூடாது, நல்ல சூப்பரான சுவையான ஃபில்டர் காஃபியாக கொடுக்கணும்னு சொன்னேன் அத்தை. அதை இந்த சுந்தரி தப்பாக புரிஞ்சுக்கிச்சு. என்னது சுந்தரியா? இல்லை அத்தை, இல்லை அனிதா. சரி இந்தாங்க அத்தை, ஃபில்டர் காஃபி குடிங்க. கூடு. இந்த காப்பி எந்த லட்சத்துல இருக்குதோ. அத்தை, இதை நீங்கள் தைரியமாக குடிக்கலாம். ஏன்னா இந்த காஃபி நான் போடல, நீலா அவங்க அம்மா போட்டாங்க. அப்ப தைரியமா குடிக்கலாம் தான். சரிங்க அத்தை, நிறைய வேலை இருக்குது கிச்சனில், நான் போய் பார்க்கட்டுமா? போய் தொலை. ஏய், ரெண்டு பேரும் என்ன போட்டா கொடுக்குறீங்க, உங்களுக்கு இருக்குது மாட்டுவீங்களே, அப்போ வச்சுக்கிறேன். நான் இல்ல அறிவு, இந்த ஸ்லோ மோஷன் சுந்தரி தான் உன்னை போட்டு கொடுத்தா. அறிவு, நானும் இல்ல, அத்தை தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ நல்ல பொண்ணு, எங்களுக்கா தெரியாது. ஏய், ஸ்லோ மோஷன் சுந்தரி, கோல்முட்டி கோகிலா, உங்களை பற்றியா எனக்கு தெரியாது. அத்தை போட்டோண்டி, அப்புறம் இருக்குது உங்களுக்கு.